பிரியங்காவுடன் காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் பேசிய வீடியோ பதிவின் அடிப்படையில் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ராகுலை எதிர்த்து அமேதி தொகுதியில் போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் குமார் விஸ்வாஸ் அச்சம் தெரிவித்துள்ளார். லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்படும் முன்பே ராகுலை எதிர்த்து அமேதியில் குமார் விஸ்வாஸ் என்பவரை ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளராக அறிவித்தது. தேர்தல் அறிவிப்புக்கு பின் வேட்புமனு தாக்கல் செய்த குமார் விஸ்வாஸ் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக ராகுல், பிரியங்கா மற்றும் காங்கிரஸ் தொண்டர்கள் மீது போலீசில் புகார் தெரிவித்துள்ளார் குமார் விஸ்வாஸ். அதற்கு ஆதாரமாக ஒரு வீடியோ பதிவையும் அளித்துள்ளார். அந்த வீடியோவில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரியங்காவை வழிமறித்த காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் தங்களை குமார் விஸ்வாஸ் துன்புறுத்துவதாகவும், கட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் குமார் விஸ்வாஸை சுட்டு தள்ளுவேன் என்று ஆத்திரத்துடன் கூறியதும் பதிவாகியுள்ளது. அப்போது குறுக்கிட்ட பிரியங்கா அப்படி பேசக்கூடாது என்றும் தன்னை வந்து முன்ஷிகஞ்ச் விருந்தினர் விடுதியில் சந்திக்கும்படியும் கூறியுள்ளார். இந்த வீடியோ செவ்வாயன்று எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தன்னை தீர்த்து கட்ட சதி நடப்பதற்கு இந்த வீடியோ தான் ஆதாரம் என்று குமார் விஸ்வாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் அந்த காங்கிரஸ் தொண்டருக்கு பிரியங்கா புத்திமதி கூறியதாகவும், இதை குமார் விஸ்வாஸ் திரித்து கூறியதாகவும் காங்கிரஸ் கட்சி சார்பில் திட்டவட்டமான மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலிவான விளம்பரம் தேடி வரும் குமார் விஸ்வாஸ் தனது கட்சியினராலே கூட தாக்கப்படலாம் என்று காங்கிரஸ் பொறுப்பாளர் மீம் அப்சல் கூறியுள்ளார். இதற்கிடையே வாரணாசி தொகுதியில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு எதிராக போட்டியிடும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் வியாழனன்று பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் அருகே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது சில இளைஞர்கள் அவர் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். மோடியின் வேட்புமனுவை முன்மொழிய தேர்வு செய்யப்பட்டுள்ள டீ கடைக்காரர் கேசவ் சௌரசியா என்பவரது கடையின் அருகே மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தப்போவதாகவும், மக்களிடம் குறை கேட்கப் போவதாகவும் அறிவித்திருந்த கெஜ்ரிவால் அப்பகுதி அருகே வரும்போது கல்வீசி தாக்கப்பட்டார்.